Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Complex number la miscellaneous exercise. Miscellaneous exercise already 10 sums completed. Next 11th sum. Complex la first polar form. Next வந்து imaginary rules ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து போலார் a + ib ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் a + ib. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து வந்து பவர் ஆஃப் i, ஐயோட வேல்யூஸ் i = i power 1 = i, i square = -1, i cube = -i, i power 4 = 1. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து மாடுலஸ் அண்டு கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். Modulus means square root of real part whole square plus imaginary part square. Next conjugate means imaginary பார்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணும். இமேஜினரி பார்ட் எந்த வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி பார்ட் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி அதில் வந்து ஆன்சர் தரும். அது வந்து கான்ஜுகேட். ரியல் பார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது, இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி அதோட வேல்யூஸ் எழுதுகிறோம். அது வந்து கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் வந்து போலார் ஃபார்ம் பார்த்தோம். போலார் ஃபார்ம் வந்து கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா யூஸ் பண்ணி எழுதுறது. ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா ஃபார்மேட் எழுதுனா அதுக்கு பேர் வந்து போலார் ஃபார்ம். ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா ஃபார்ம் எழுதுனா போலார் ஃபார்மு. அதில் ஆறுங்கிற வந்து மாடுலஸ் ஆஃப் அந்த இசட் ஈக்குவல் டு எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு ஆயிரும். ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். ஆர்குமெண்ட் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் பை ரியல் பார்ட் ஆஃப் இசட் போட்டிருப்போம். Alpha = tan inverse of modulus of imaginary part of z by real part of z அப்படின்னு பார்த்துருப்போம். theta lies in the first quadrant, second, third, fourth பார்த்துருப்போம். first quadrant means theta = alpha அப்படி டைரக்டாக எழுதியிருப்போம். second quadrant theta = pi minus alpha. third quadrant வந்து theta = alpha minus pi. fourth quadrant theta = minus alpha எழுதியிருப்போம். இல்லை another method வந்து r into squaring on both side போட்டுட்டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஈக்குவல் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி அதில் வந்து ஆன்சர் சிம்பிளி பண்ணி போட்டிருப்போம். இல்லை இந்த மெத்தட் ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாடலஸ் ஆர்குமெண்ட்டும் அந்த மாடலஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அதில் அப்புறம் கோஆர்டினேஷன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாமே சம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மெத்தடில் மிஸ்செல்லனஸ் எக்ஸசைஸில் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 10 வரைக்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 11th சம். இஃப் a + ib = x + i whole square by 2x squared + 1, prove that a squared + b squared = x squared + 1 whole square by 2x squared + 1 whole square. Given a + ib = x + i whole square by 2x squared + 1. இது given term a + ib = x + i whole square by 2x squared + 1. Prove that என்னன்னா a squared + b squared = x squared + 1 whole square by 2x squared + 1 whole square அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a + given term வந்து a + ib = x + i whole square by 2x squared + 1. இதில் வந்து ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு a + b whole square ஃபார்முலா. a + b whole square formula. அப்படின்னா இதில் a squared அப்படின்னா x squared
ப்ளஸ் ஐ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab வந்து 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஐ அப்படின்னு ஆயிரும். ஏ ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு, அடுத்து 2ab அப்புறம் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஐ அப்படின்னு ஆயிரும். டிவைடு பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். அதில் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் -1 ப்ளஸ் 2xi பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் அதில் ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் -1 மட்டும் வரும். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் -1 பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் -1 பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு 2x பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1, 2x divided by 2x square plus 1 அப்படின்னு ஆயிரும். Comparing real and imaginary parts, equating real and imaginary parts, real part equal to x square minus 1 by 2x square plus 1, imaginary part equal to 2x by 2x square plus 1. a equal to x square minus 1 by 2x square plus 1 ஆயிரும். real part வந்து x square minus 1 by 2x square plus 1, b equal to 2x by 2x square plus 1, b equal to 2x by 2x square plus 1 அப்படின்னு ஆயிரும். அதில் a ஸ்கொயர் தனியாக a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தான் ஃபைன் பண்ணோம். அப்புறம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்புறம் a ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -1 பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ் பிக்கு வந்து 2x பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். இப்போ இது அப்படியே a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர், x square minus 1 whole square by 2x square plus 1 whole square plus 2x whole square whole divided by 2x square plus 1 whole square. In the a minus b whole square formula, x square x power 4 minus 1 square equal to plus 1 minus 2x square, x power 4 plus 1 minus 2x square, 2x whole square equal to 4x square, 2x whole square equal to 4x square by denominator is same, 2x square plus 1 whole square binaire. X power 4 plus 1, 4x square minus 2x square equal to 2x plus 2x square, 4x square minus 2x square equal to plus 2x square, x power 4 plus 1 plus 2x square whole divided by 2x square plus 1 whole square binaire. A plus b whole square formula, x square plus 1 whole square equal to x square plus 1 whole square equal to x power 4 plus 1 plus 2 into x power 2 into x square அப்படின்னா அப்புறம் இதுக்கு பதிலாக x square plus 1 by 2x square plus 1 whole square அதான் ப்ரூவ் பண்ணணும். a square plus b square equal to x square plus 1 whole square by 2x square plus 1 whole square அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து given term வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணதை தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி போட்டேன். ப்ரூவ் தட் வந்து a ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் b ஸ்கொயர் கேட்டிருக்கு. அதில் ரியல் பார்ட் தனியாக ஸ்கொயர் பண்ணியிருக்கு, இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்கொயர் பண்ணியிருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் வந்து ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொடுத்த டைம் வந்து எப்போவுமே ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் a ப்ளஸ் b a ஸ்கொயர் a ப்ளஸ் b ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா அதில் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்து அதில் வந்து ஆன்சர் போடலாம். Next sum, it is z1 equal to 2 minus I, z equal to minus 2 plus I. Find real part of z1 z2 by z1 bar. Second question is imaginary part of 1 by z1 z1 bar. Imaginary part of 1 by z1 z1 bar. Now first கண்டுபிடிக்கிறது z1 z2 by z1 bar find கண்டுபிடிக்கணும். அதில் real part of z. நெக்ஸ்ட் வந்து 1 by z1 பார் ஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட் அதோட வந்து இமேஜினரி பார்ட் ரிலீஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு z1 இன்ட்டு z2 மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். z1 இன்ட்டு z2 கண்டுபிடிக்க போகிறோம். அதில் z1 இன்ட்டு z2 ஈக்குவல் டு z1 ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ இன்ட்டு z2 ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஐ, 2 மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் ஐ, மல்டிப்ளை த 2 டைம்ஸ், 2 இன்ட்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 4, 2 into I equal to 2i, minus I minus 2 plus 2i, minus I plus I equal to minus I square. Minus 4, 2i plus 2i equal to 4i, I square equal to minus 1, minus of minus plus 1. Minus 4 plus 1 equal to minus 3 plus 4i. Minus 4 plus 1 equal to minus 3 plus 4i. Therefore z1 into z equal to minus 3 plus 4i. z1 z equal to minus 3 plus 4i.
next equal to z1 z2 by z1 bar. z1 z2 by z1 bar equal to minus 3 plus 4i by z1 bar equal to z equal to 2 minus I, z1 bar equal to 2 plus I, z1 equal to 2 plus 2 minus I, z1 bar equal to 2 plus I. Z bar means conjugate of the z1. Z1 bar means conjugate of z1. Therefore z1 equal to 2 minus I, 2 minus I conjugate equal to 2 plus I. Now minus 3 plus 4i by 2 plus I. First convert to standard form. Minus 3 plus 4i by 2 plus I. Multiply and divide 2 minus I. Multiply and divide 2 minus I. 2 minus I by 2 minus I. Minus 3 into 2 equal to minus 6. Minus 3 into minus I equal to plus 3i. 4i into 2 equal to 8i. 4i into minus I equal to minus 4i square. 4i into minus I equal to minus 4i square. Complex number or conjugate number. Multiply non-negative real numbers. 2 square வந்து 4, I square equal to minus 1, 4 plus 1 equal to 5 அப்படின்னா 2 square equal to 4, I square equal to minus 1, 2 square equal to 4, 4 plus 1 equal to 5 அப்படின்னா minus 6, இதில் I square equal to minus 1, minus of minus plus, minus 6 plus 4 அப்படின்னா 3i plus 8i equal to 11i. Minus 6 plus 4 equal to minus 2, minus 6 plus 4 equal to minus 2, plus 3i plus 8i equal to 11i by 5 அப்படின்னா minus 2 plus 11i by 5 அப்படின்னா separate real and imaginary parts. Minus 2 by 5 plus I into 11 by 5. Minus 2 by 5 plus I into 11 by 5. Real part equal to minus 2 by 5. Real part equal to I 11 by 5 அப்படின்னா now z1 z2 by z1 bar equal to minus 2 by 5 plus I into 11 by 5. This is standard form of the given numbers. Next வந்து question வந்து real part of z1 z2 by z1 bar. Real part of z1 z2 by z1 bar. now இதில் real part equal to minus 2 by 5. Real part equal to minus 2 by 5. ரியல் பார்ட் மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்புறம் ரியல் பார்ட் ஆஃப் z1 z2 by z1 bar equal to minus 2 by 5. நெக்ஸ்ட் செகண்ட் சம். அதுலேயும் செகண்ட் சம் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 by z1 into z1 bar. 1 by z1 into z1 bar. ஃபஸ்ட்டு ஃபைன் வந்து என்ன பண்ணால் z1 by z1 into z1 bar கண்டுபிடிக்க போகிறோம். நான் z1 bar equal to conjugate of z1. அப்புறம் conjugate of z1 equal to 2 plus I. 2 plus I. அப்புறம் z1 bar equal to 2 plus I அப்படின்னா z1 bar equal to 2 plus I. நான் நெக்ஸ்ட் வந்து 1 by z1 into z1 bar. 1 by z1 into z1 bar equal to 1 by z1 equal to 2 minus I. z1 bar equal to 2 plus I. 1 by z1 equal to 2 minus I into z1 bar equal to 2 plus I equal to 1 by a plus b into a minus b. अपना a square minus b square. a square minus b square equal to 2 square equal to 4. I equal to I square equal to minus I square. अपना minus I square equal to plus 1. अपना 1 by 4 plus 1. 1 by 4 plus 1 equal to 1 by 5 அப்படின்னா இமேஜினரி பார்ட் வந்து கிடையாது. அதனால் ப்ளஸ் ஐ இன்ட்டு 0 அப்படின்னா இதில் ரியல் பார்ட் ஒன்லி இருக்குது. அதனால் இமேஜினரி பார்ட்டுக்கு வந்து ஐ இன்ட்டு 0 அப்படின்னா ஃபைனல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்புறம் 1 by 5 ப்ளஸ் ஐ இன்ட்டு 0 அப்படின்னா கொஷின் வந்து கிவன் கொஷின் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 by z1 and z1 bar. imaginary part of 1 by z1 and z1 bar. now imaginary part equal to 0, imaginary part equal to 0, therefore imaginary part of 1 by z1 into z1 bar equal to 0 அப்படின்னா இதில் imaginary part கிடையாது. அந்த imaginary part பதிலாக 0 அப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 13 சம். 13 சம் வந்து find the modulus and argument. Find the modulus and argument of the complex number 1 plus 2i by 1 minus 3.
find the modulus and argument of the complex number 1 plus 2y by 1 minus 3i. given termக்கு வந்து மாடுலஸும் ஆர்குமெண்ட் மட்டும் கேட்டிருக்கு. போலார் ஃபார்ம் கேட்கல, வெறும் மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட். அதில் ஆரோட வேல்யூஸும் ஆர்குமெண்ட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆரோட வேல்யூஸு தீட்டாவோட வேல்யூஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சா போதும். நான் கிவன் கொஷினை வந்து இசட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிவன் கொஷினை வந்து இசட் ஈக்குவல் டு 1 plus 2y by 1 minus 3i எடுத்துக்கிறோம். z equal to 1 plus 2y by 1 minus 3i எடுத்துக்கிறோம். அதனால் z equal to 1 plus 2y by 1 minus 3i into 1 plus 2y by 1 minus 3i into டினாமினேட்டரில் இருக்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதோட காஞ்சிக்கு எடுத்து டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 plus 2y by 1 minus 3i டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதோட காஞ்சிக்கு எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா இதோட காஞ்சிக்கிட்ட வந்து 1 plus 3i 1 plus 3i வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறோம். 1 plus 3i by 1 plus 3i நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 1 into 1 1, அடுத்து 1 into 3i 3i, அடுத்து 2i into 1 equal to 2i, அடுத்து வந்து 2i into 3i equal to 6i square அப்படின்னு ஆகும். 2 3s are 6, i into i வந்து i square ஆகும், 6i square அப்படின்னு ஆகும். பை இல்லை a minus b into a plus b, அப்படின்னா a square minus b square, a square equal to 1, b square equal to 3 square minus i square அப்படின்னு ஆகும். i minus 3 square into i square equal to minus 1. minus of minus 1 minus of minus plus ஆயிரும். அப்புறம் 1 square plus 3 square அப்படின்னு ஆயிரும். 1 square plus 3 square அப்படின்னு ஆயிரும். ஈக்குவல் டு இதில் 1 இதில் minus 6, 1 minus 6 equal to minus 5, இதில் 3i plus 2i அப்படின்னா 5i அப்படின்னு ஆயிரும். இதில் 1 இதில் 6i square equal to minus 1, அப்புறம் minus 6 plus 1 equal to minus 5, minus 5 plus 5i by 1 plus 9 equal to 10 அப்படின்னு ஆயிரும். Take common 5, take common minus 1 plus i divide by 2 divided by 10 அப்படின்னா minus 5 காமன் எடுத்துட்டோம்னா minus 1 plus i by 10 கேன்சல் பண்ணால் by 2 minus 1 by 2 plus i into 1 by 2 அப்படின்னா minus 1 by 2 plus i into 1 by 2. இப்போ இதில் வந்து இது ரியல் இது கிவன் ஃபார்முக்கு கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எந்த ஃபார்ம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸோ ஆர்குமெண்ட்டோ எந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த z equal to minus 1 by 2 plus i into 1 by 2 மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு வந்து மாடுலஸ் வேல்யூஸும் ஆர்குமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் ஆஃப் z equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் மீன்ஸ் ரியல் பார்ட்டு, ஒய் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட். அப்படின்னா x equal to minus 1 by 2, y equal to plus 1 by 2. அப்படின்னா modulus of z equal to r means modulus equal to square root of minus 1 by 2 whole square plus 1 by 2 whole square, minus 1 by 2 whole square plus 1 by 2 whole square, minus 1 by 2 whole square equal to 1 by 4 plus 1 by 2 whole square equal to 1 by 4. அப்படின்னா take 4 வந்து காமன், அப்படின்னா 1 plus 1 2, அப்படின்னா 2 by 4, 2 by 4 equal to 1 by 2. Now square root of 1 by 2, square root of 1 by 2 equal to 1 by square root of 2 அப்படின்னா 1 by square root of 2 அப்படின்னா. Next modulus of r modulus equal to 1 by root அப்படின்னா modulus equal to 1 by root 2. Next argument formula வந்து alpha equal to tan inverse of modulus of imaginary part of z by real part of z. Tan inverse of modulus of z, modulus of imaginary part of z by real part of z. Imaginary part of z equal to y, real part of z equal to x. Therefore alpha equal to tan inverse of modulus of y by x. Y equal to 1 by 2, x equal to minus 1 by 2. Y equal to 1 by 2, x equal to minus 1 by 2. அப்படின்னா tan inverse of 1 by 2 divide by minus 1 by 2. 1 by 2 minus 1 by 2 equal to cancel and minus 1. அப்படின்னா tan inverse of modulus of minus 1. Modulus of minus 1 means plus 1. அப்படின்னா alpha equal to tan inverse of 1 அப்படின்னா ஆயிடும். Alpha equal to tan inverse of 1. Alpha equal to tan inverse of 1. Therefore alpha equal to pi by 4. Tan pi by 4 equal to 1. Therefore alpha equal to pi by 4. Next theta lies in the second quadrant. Second quadrant means first x value is negative, y value is positive. X value is negative, y value is positive. Therefore theta lies in the second quadrant. First quadrant
டூ டைமென்ஷன் டேபிளில் செகண்ட் குவாரண்டில் நெகட்டிவ் பாசிட்டிவ், எக்ஸோட வேல்யூஸ் நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூஸ் பாசிட்டிவ். அதில் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. அதனால் தீட்டா லைஸ் இன் தி செகண்ட் குவாரண்ட் அப்படின்னாரு. தீட்டா லைஸ் இன் தி செகண்ட் குவாரண்ட் மீன்ஸ் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா செகண்ட் குவாரண்ட் லைன்ஸ் theta lies in the second quadrant, theta equal to pi minus alpha, alpha equal to pi by 4. Now pi minus pi by 4 equal to 3 pi by 4 அப்படின்னா pi minus pi by 4 equal to 3 pi by 4 அப்படின்னா அப்புறம் argument of z equal to 3 pi by 4. Now therefore modulus of z equal to 1 by root 2, argument of z equal to 3 pi by 4 அப்படின்னா modulus of z வந்து 1 by root 2, argument of z equal to 3 pi by 4 அப்படின்னா. Next 15 sum. Find the modulus of 1 plus I by 1 minus I. Find the modulus of 1 plus I by 1 minus I minus 1 minus I by 1 plus I. The given complex number வந்து conjugate எடுக்கணும், சாரி மாடுலஸ் இருக்கணும். given complex number வந்து மாடுலஸ் இருக்கணும். 1 plus I by 1 minus I minus 1 minus I by 1 plus I. நான் given term வந்து z எடுத்துக்கிறோம். z equal to 1 plus I by 1 minus I minus 1 minus I by 1 plus I. இப்போ இதுக்கு டேக் காஞ்சிகேட் தான் எடுக்க போகிறோம். டினாமேட் டேம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டினாமேட்டில் என்ன டேம் இருக்கோ அது கூட காஞ்சிகேட் எடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். டினாமேட்டில் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதோட காஞ்சிகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோம். இது செப்பரேட்டாக ஒரு டேமு, இது ஒரு செப்பரேட்டாக டேம். அப்புறம் இந்த டேமுக்கு தனியாக ஃபஸ்ட்டு காஞ்சி எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த டேமுக்கு தனியாக காஞ்சி எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் 1 + I by 1 minus I into 1 plus I by 1 plus I அப்படின்னா 1 minus I காஞ்சிகேட் வந்து 1 plus I, நான் 1 plus I by 1 plus I அப்படின்னா மைனஸ் இதில் 1 minus I by 1 plus I into இதில் 1 minus I by 1 minus I அப்படின்னா 1 minus I by 1 minus I. இதை மல்டிப்ளை பண்ணால் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் தான். ஏன்னா 1 plus I 1 plus I அப்புறம் 1 plus I ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். அப்புறம் a plus b ஹோல் ஸ்கொயர் அப்புறம் 1 ஸ்கொயர் plus I squared plus 2i அப்படின்னு ஆயிரும். 1 square plus I squared plus 2i by கீழே வந்து a plus b into a minus b அப்படின்னா 1 plus 1 அப்படின்னு ஆயிரும். a plus b into a minus b அப்படின்னா 1 plus 1 அப்படின்னு ஆயிரும். மைனஸ் நியூமரேட்டரில் வந்து இதில் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்படின்னா a ஸ்கொயருக்கு வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து I ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் I ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 2i அப்படின்னு ஆயிரும். அப்புறம் மைனஸ் 2i by 1 plus 1 2 அப்படின்னு ஆயிரும். இதுலேயும் பேஸ் 2 இதுலேயும் பேஸ் 2 காமன் எடுத்துட்டோம்னா மேலே வந்து 1 I ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 2i அடுத்து இதில் 1 இதில் I ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 இதில் மைனஸ் 2i ஆயிரும். அப்புறம் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 இதில் ப்ளஸ் 1 இதில் ப்ளஸ் 2i by 2 அப்படின்னு ஆயிரும். இதில் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இதில் மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் அப்புறம் 2i into 2i ஈக்குவல் டு 4i by 2 அப்படின்னு ஆயிரும். இதில் 2i ப்ளஸ் 2i 4i by 2 ஈக்குவல் டு 2i அப்படின்னு ஆயிரும். அப்புறம் z ஈக்குவல் டு 2i ஆயிரும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து z ஈக்குவல் டு 2i அப்படின்னு ஆயிரும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் 2 + I அப்படின்னா 2 + I ஈக்குவல் டு 2i அப்புறம் 0 + 2i அப்படின்னு ஆயிரும். 0 + 2i அப்புறம் இதில் மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். அப்புறம் 0 ஸ்கொயர் வந்து 0 ஆயிரும். 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஆயிரும். 4 எடுத்தால் 2 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் இந்த கிவன் டேமுக்கு வந்து மாடலஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஆயிரும். கிவன் டேமுக்கு மாடலஸ் வேல்யூஸ் வந்து 2 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 1 + I by 1 minus I இதில் மைனஸ் 1 minus I by 1 + Iன்னு போடலாம். இதை அப்படியே கிராஸ் மல்டிகேஷன் பண்ணி அதில் ஆன்சர் எழுதலாம். இதில் 1 + I இந்த பக்கம் கிராஸ் மல்டிகேஷன் பண்ணி இதில் 1 minus I கிராஸ் மல்டிகேஷன் பண்ணி அதில் வந்து ஆன்சர் சிம்ப்ளி பண்ணி போடலாம். அப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். 1 + I இந்த பக்கம் கிராஸ் மல்டிகேஷன் 1 minus I கிராஸ் மல்டிகேஷன் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி 1 minus I 1 + I இருக்குது. ரெண்டு பக்கம் காமனாக கிராஸ் மல்டிகேஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்சர் எடுத்துடலாம். அப்படி போட்டாலும் இங்கே 1 + I இங்கே 1 minus I வரும். அதே சேம் டைம் தான் கீழே வரும். அதை போட்டு அப்படி போடலாம். இப்போ சப்போஸ் இதோட காஞ்சிகேட் தான் இங்கே இருக்குது, இதோட காஞ்சிகேட் தான் இங்கே இருக்குது, அதனால் கிராஸ் மல்டிகேஷன் பண்ணுறப்ப வராது. சப்போஸ் வேறு டேமாக இருந்துச்சு அப்படின்னா இதோட காஞ்சிகேட்டில் 1 + Iக்கு பதிலாக 1 minus Iக்கு பதிலாக 2 + I இல்லை 3 + I இருந்தாலும் அதையும் கிராஸ் மல்டிகேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி காஞ்சிகேட் எடுத்து அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும்.
இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அதுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி போடலாம். எந்த வெளியே போட்டாலும் ஆன்சர் சேம் தான், ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு சம் வந்து 14 சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சம்ஸ் பெஸ்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூப்பா.